எல்லாமே அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் எக்ஸாமுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் பல கொடுத்துட்டு இருக்கோங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. பாருங்க, ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, தொழில் தகராறு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஏப்ரல் 1, 1949, ஆப்ஷன் பி மார்ச் 1, 1948, ஆப்ஷன் சி மே 1, 1947, ஆப்ஷன் டி ஏப்ரல் 1, 1947. இந்த தொழிலாளர் தகராறு சட்டம் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் 1, 1947 தான் நமக்கு வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, தொழில் தகராறு சட்டம் 1947 எந்த பிரிவு வாரியங்கள் போன்றவற்றை அமைக்கும் உத்தரவுகளின் இறுதித்தன்மையை கையாள்கிறது? அதாவது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கறப்ப நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நான் லா நிறைய நம்ம படிச்சோம் அப்படின்னா தான் நம்மளால கண்டிப்பா வந்து அந்த லாஸையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நிறைய நீங்க போட்டு வச்சு படிக்கும் போதுதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நம்ம எழுத முடியுங்க. இப்ப கேட்டிருக்க கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 12 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தவறானது. தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 9 அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சருங்க. தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 14 அப்படிங்கிறது தவறானதுதான். தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 20 அப்படிங்கிறது தவறானதுதான். கரெக்டானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 9 அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சருங்க.